ஹாய். ஹாய். யாருன்னா ஒருத்தர் வந்து தப்பி தவறி இப்போ லைவ் போட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு புலம்பல் கும்பல் வந்து அங்கே உட்காந்துட்டு நீங்கள் கேட்டுட்டு இருப்பீங்க. நம்ம விஜய் பார்வதி வந்து புலம்பல் வந்து ஃபர்ஸ்ட் வெளியே கார்டன் ஏரியாவில் ஆரம்பிச்சு பெட்ரூமில் போய் பாத்ரூமுக்கு போயிருக்கு, அடுத்து டாய்லெட்டுக்குள்ளே போய் வந்து புலம்புவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த புலம்பலை வந்து கேட்டுட்டு இருக்கிற ஆமாஞ்சாமி போகிறதுக்கு 2 பேர் வேணும் இல்லையா? அது நம்ம திவாகர் அவர்களும் அதுக்கப்புறம் கலையரசன் அவர்களும். ஏன் ஜிங் சாம் போகிறதுக்கு இவங்க 2 பேர் தான் அவங்க கூட இருக்கிறாங்க. ஸோ அவங்க ஃபேன்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. இப்படியே போச்சுன்னா வந்து பார்வதி தான் வந்து அங்கே டாமினேட்டிங் கேரக்டராக வந்துருவாங்களோ என்னவோ. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வந்து திவாகர் வந்து அவரு வர்றத கூட விரும்பல. ஆமா, பார்வதி வராதது தான் அவருக்கு இப்ப கவலையா இருக்கு. ஏன்னா அவரே சொல்லிட்டாரு, நான் 40-50 நாளுக்கு மேல தாக்கு பிடிக்க மாட்டேன். ஆமா. ஸோ உங்களோட வாட்டர்மெலன் ஸ்டார் வெளியில போனா கூட பார்வதி அங்க இருப்பாங்க. ஸோ ஆமா, அதுக்கு தானே நீங்க எல்லாம் உட்காந்துருக்கீங்க. அண்ட் நான் ஒரு சில விஷயங்கள் இதெல்லாம் வரதுக்கு முன்னாடியே, இந்த இதுக்குள்ள போறதுக்கு முன்னாடியே சொல்லணும்னு நினைச்சேன். கலையரசன் அவர்களுக்கு வந்துட்டு அவரோட ஃபேன்ஸ் யாருன்னா இருந்தீங்கன்னா அதை நான் சொல்லிடுறேன். அவர் நிஜமாவே அவரோட கதையை சொன்னதோ இல்லை அந்த இதை பற்றிலாம் பேசும்போது நிறைய விஷயங்கள் வந்து அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருந்தது. அவர் அகோரின்ற ஒரு ஸ்டண்ட்டு பண்ணுறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் இருந்தார் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. இப்போ கூட அவருக்கு பத்மபூஷன் வந்து கிடைக்கணும்னு சொல்லியிருந்தாரு. அது கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஆனால் வந்து இந்த இந்த இதெல்லாம் நடக்கும்போது ஒரு பறை பாட்டை அவர் பாடிட்டு இருக்கும்போது யாரோட முகத்திரை கிழியும்னா இந்த சுயஜாதி பெருமை பேசுறவங்களோட முகத்திரை கிழியுன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. அப்படி பேசுற ஒருத்தரோட தான் நீங்க சுத்திட்டு இருக்கிறீங்க 2 பேருமே. இல்ல அதுக்கு இல்ல, இவங்களே அததானே சொல்லிட்டு இருக்காங்க, இவங்களோட ஜாதிங்கிறதுனால உள்ள வந்திருக்காங்கன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அது உள்ள நம்மளுக்கு தெரியாது. வெளியில இன்டர்வியூஸ்லயும் சரி இல்ல உள்ளயும் வந்து பேசினதுல வந்து திவாகர் அவர்கள் வந்து வெளியில ஆல்ரெடி வந்து சொல்லிட்டாரு, அவரோட வந்து ஜாதின்றது ரொம்ப பெரிய விஷயம். ஒரு ஜாதியில இருந்து இன்னொரு ஜாதி மாத்தி, அதாவது கீழ் ஜாதி இருக்கிறவங்க மேல் ஜாதி பொண்ணை வந்து லவ் பண்ணக்கூடாது, வந்து லவ் பண்ணா அவங்கள வந்து ஒரு அண்ணனா வந்து ஒருத்தவங்களை கொலை பண்றதுல கூட என்ன தப்பு இருக்குன்னு பேசின ஒருத்தர் தான். நான் ஏன் இதை திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன்னா, உள்ள திருப்பி திருப்பி ஜாதி, திருப்பி திருப்பி மதம், திருப்பி திருப்பி இது அதுன்னு வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதனால கலையரசன் நீங்க யாருக்காக இந்த பறையை அடிச்சு, பறைன்றதே என்னது? எதிர்ப்பு தெரிவிக்கிறது. நீங்க ஒரு விஷயத்த ஆணித்தரமா எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க. இந்த எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு வந்துட்டு அடக்கப்பட்ட ஒரு சமுதாயம் இருக்கு. அந்த அடக்கப்பட்ட சமுதாயத்தோட குரல் தான் பறை. அப்புறமா வந்து ராப் சாங்ஸ், புரட்சி பாடல்கள். ஏன் நம்மளுக்கு அடக்குமுறையில, நம்ம ஆங்கிலேயர்களோட அடக்குமுறையில இருக்கும்போது தான் பாரதியார் எழுதின பாட்டெல்லாம் எழுச்சி பாடல்கள். அந்த மாதிரி வந்த ஒரு விதமான ஒரு விஷயம் தான் வந்து பறை. அது நீங்க பண்றீங்க, அதுக்கான வந்து நாட்டுப்புற கலைஞர்கள் வச்சுட்டு இருக்கீங்க. ஆனா நீங்க யாருக்கு அகைன்ஸ்டா பண்றீங்களோ அவரே உள்ள உட்காந்து உங்க கூட ஃப்ரெண்டா இருக்கிறாரு. அதுதான் வந்து ரொம்ப வேடிக்கையா இருக்கிற ஒரு விஷயம். அவருக்கு சொம்ப சீட்டி உட்காந்துட்டு இருக்காரு. அதே மாதிரி வந்து அதே ஒரு விஷயத்த வந்து எதிர்க்கிற, பெரியாரிசம் பேசுற, காஸ்டிசம், ஃபெமினிசம், மண்ணாங்கட்டிசம், அதுக்கப்புறம் வந்து பாடி பாசிட்டிவிட்டி இதெல்லாம் பேசுற பார்வதி வந்துட்டு இன்னைக்கு கமருதீன் வந்து ரொம்ப ஒரு கேவலமான ஆக்டா திவாகரை வந்து பாடி ஷேமிங் பண்ணியிருக்காரு. இதுக்கும் முன்னாடி திவாகர் அவர்கள் வந்து ஒருத்தரை பார்த்து வந்து இந்த பாடி ஷேமிங்கை பண்ணாரு. அவர் யாரை பார்த்தாலும் பண்ணின்னு தான் இருக்கிறாரு. ஆனா அது வெளியே தெரியுது இல்லை, அது ஏன்னு தெரியல. கூடவே இதே பார்வதி இங்க கமருதீன் கிட்ட வந்து எல்லாத்துக்கும் ஒரு வரைமுறை இருக்கு இல்லையா? ஒருத்தரை பத்தி நீங்க பேசுறதுக்கான வரைமுறை இருக்கு இல்லையா? அவங்கள பத்தி நீங்க எதனா பேசினா தப்பா எடுக்கதான் செய்வாங்க அப்படின்னு சொன்ன அதே பார்வதி விக்கல்ஸ் விக்ரம் கிட்ட போய் நீங்க எல்லா கேமராவையும் இப்படி அடைச்சுக்கிட்டு நின்னீங்கன்னா நாங்களாம் எப்படி வெளியில தெரிவோம்? நாங்க வெளியில தெரியணும் அப்படின்னா நீங்க நவுறணும். இவங்களோட டபுள் ஸ்டாண்டர்ட்ஸோ, இவங்களோட இதெல்லாம் என்னன்னு சொல்றதுனே தெரியல. இதெல்லாம் வெரி சீப். நீங்க பாடி பாசிட்டிவிட்டின்னு ஒருத்தருக்காக பேசுறீங்க, இன்னொருத்தரை போயிட்டு நீங்க பாடி ஷேம் பண்றீங்க. உங்களுக்கு அசிங்கமா இல்ல? எனக்கு சீரியஸாவே சம கோவமா இருக்குது. சாதாரணமாவே யாரா இங்க வந்து அதை சொன்னாங்கன்னா கடுப்பாங்க. அவ்வளவு பெரிய நேஷனல் டெலிவிஷன்ல போய் சொல்றாங்க, அதுவும் போய் சீக்கிரட்டா சொல்றாங்க. இவங்க இமேஜ் வந்து பாதிக்கப்படக்கூடாதுல. அது மட்டும் இல்லாம இதெல்லாம் வந்து டெலிகாஸ்ட் ஆகாது. ஏன்னா பார்வதினா வந்து பெரிய ராணி, அவங்கள யாரும் எதுவுமே பண்ண மாட்டாங்க. கமெண்ட் செக்ஷன்ல கூட ஒருத்தவங்க வந்து சொல்றாங்க, உனக்கு என்ன வந்துச்சு, அவரு என்ன ஏன் வந்து திவாகர் மேல காண்டு அப்படின்னு. அதுக்கு கீழே ஒருத்தவங்க சூப்பரா வந்து அவங்களுக்கு ரிப்ளை கொடுத்துட்டாங்க. அது உங்களுக்கு படிக்க தெரிஞ்சிருந்தா அவங்களுக்கே படிச்சவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு பர்சன் வந்து எந்தெந்த விஷயத்தெல்லாம் தப்புன்னு இந்த சொசைட்டி எல்லார்ட்டையும் சொல்லி இந்த ஒரு ஆயிரம் வருஷமா எல்லாரும் போராடி ஒரு கட்டத்தை வந்து மாத்தணும், 100 வருஷமா வந்து போராடி ஒரு விஷயத்த மாத்தணும். யாரும் வந்து ஜாதி பேசக்கூடாது, யாரும் வந்து ஒருத்தர் வந்து தாழ்ந்த ஜாதின்னு சொல்லக்கூடாது, யாரையும் வந்து அன்டச்சபிள்னு பண்ணக்கூடாது, இவங்க இப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்ற ஒரே காரணத்தை திருப்பி திருப்பி சொல்ற பர்சன் நாங்க உள்ள விட்டு வச்சிருக்கீங்க. அவனுக்கு அந்த பர்சன் வெளியில மட்டும் இதை பேசியிருந்தா பரவாயில்ல, உள்ள போயிட்டு நீங்க எல்லாம் கலப்படம், நீங்க அது நீங்க இது, அவர் பொலிட்டிக்கலா இன்கரெக்டாவே பேசிட்டு இருக்காரு.
அங்க கமருதின்றவரையும் நாங்க காரி துப்புறோமே, அதுக்கு யாருமே எதுவுமே சொல்லல. கெமின்றவங்க ஒரு சாதா விஷயம், அவர் வந்து கீழே வேற இடத்த பார்த்து பேசுறாருன்னு சொல்றதுல ஏன் வயித்தை பார்த்து பேசாத கண்ணை பார்த்து பேசுன்னு சொல்றாங்க. ஏன் கண்ணை பார்த்து பேசுன்னு சொன்னா பத்தாதா? ஏன் அங்க இங்க பாக்குறேன்னு சொன்னா பத்தாதா? இது தப்பா போகணும் அவங்களுக்கு தெரியாதா? தெரிஞ்சே பண்றாங்க. அதுக்கு பேசுறதுல காதுல ஏறல போடுது அந்த அம்மாக்கு. சரி, நீங்க வந்து திவாகர் அவர்களோட வந்துட்டு நெருங்கிய நண்பரா இருக்கலாம், இல்ல அவரை மாதிரியே ஒரு மென்டாலிட்டி இருக்கிற இல்ல வந்து ஜாதிசம் வந்து பேசுற ஒரு பர்சனா இருக்கலாம். அது உங்க இஷ்டம். அது எனக்கும் அதுக்கும் ஒரு இதுவே கிடையாது. எனக்கு வந்து பர்சனலா ஒரு பர்சன் டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது பிடிக்கவே பிடிக்காது. திவாகர் அட்லீஸ்ட் அவர் ஸ்டாண்ட்லேயே தான் இருக்காரு. அவர் வந்து நான் ஜாதிசம் பேசுவேன்றதை அதை பேசிட்டு தான் இருக்காரு. ஆனா வெளியில அவரை அட்டாக் பண்ணி பேசின விஜய் பார்வதி உள்ள போய் என்னமோ அவர்கிட்ட வந்து அப்படியே ஒன்றிணைச்சது தான் ஒண்ணுமே புரியல. அது அண்ணே என்னன்னே ஓகே, இன்னைக்கு நடந்ததை வந்து ஆல்ரெடி நாங்க சொன்னோம். கமருதீன் தூங்க போனது ஒரு கேவலமான டிசிஷன். அதுக்கு முன்னாடி நாள் சபரி உட்கார்ந்துகிட்டே இருந்தாரு தூங்காம. இன்னைக்கு கூட எல்லாரும் வந்து அந்த கேள்வியை எழுப்புறாங்க. அவர் பண்ணதுல 50%, நீங்க எல்லாம் 50-50, அவங்க 50-50, அவங்க 50-50. எப்படி 50-50? கமருதீனுக்கு தன்னோட தப்ப என்னைக்குமே ஒத்துக்கூடாது. அதான் அவரோட. நீங்க வேலை பண்ணக்கூடாது, நீங்க வந்து ஒரு அசிஸ்டன்ட் இருக்க கூடாது. இல்ல யார் கேட்டாங்க? நீங்களா வாலண்டியரா பண்ணி இதுல நேம் வாங்கலான்றதுக்காக உள்ள வந்துட்டு அப்புறம் பார்த்தா பிக் பாஸ் தண்ணி வராதுன்னு சொல்லுங்க, தண்ணி வராதுன்னு சொல்லுங்க. நேரா உள்ள போய் ட்ரெஸ் எல்லாம் போட்டு பட்டுக்கினாரு. காலையில வந்து அவர் உள்ள வரக்கூடாது. இல்ல சூப்பர் டீலக்ஸ்ல நீங்க இருக்கீங்க, ஓகே, உங்களுக்கு ஹை அத்தாரிட்டி பவர் இருக்கு. சபரியை நீங்க வேலை வாங்கலாம். அதனால நான் வந்து நைட் எல்லாம் அவர் உட்கார வச்சுட்டேன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எவ்வளவு அதிகாரம் இருக்கோ. ஒரு விஷயம் தப்பாயிட்டா அதுக்கு முழு முதற் எல்லா இது ஃபால்ட்டையும் எல்லா குறையையும் ஏத்துக்கிறதுக்கு ஒரே இது வந்து உங்ககிட்ட தான் இருக்குது. அவர் வெறும் அசிஸ்டன்ட் தான். ஆமா, அவர் மேலே தப்பு இருக்கு, யாரும் இல்லன்னு சொல்ல வரல. பட் ஒரு முன்னாடி நாள் ஃபுல்லா உட்கார்ந்து அவரு வெளியில உட்கார்ந்து அவ்வளவு கிண்டல் பண்ணி நீங்க தான் வந்து நீ போ நான் பாத்துக்கறேன்னு வரீங்க. நீ நேத்தலாம் நீ ஓவர் டூ பண்ற. இல்ல நீ ஓவர் டூ பண்ற, எதை எடுத்தாலும் ஓவர் டூ பண்றேன்னு அவர் சொல்றீங்க. அவர் ஓவர் டூ பண்ணதால தான் போய் பட்டுட்டாரு அவரு. அல்ல, அந்த ஓவர் டூ பண்ணதால தான் அது வரைக்கும் அந்த நாள் வரைக்கும் தண்ணி இருந்ததுன்றது இவரால வந்து ஏத்துக்க முடியல. இப்ப அவர் மூஞ்சில செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குது. ஆதிரை கேட்ட கேள்வியில தப்பே கிடையாது. அவங்க தான் சொன்னாங்க, நான் இருந்தேன் விடிய நான் உட்கார்ந்து இருந்தேன் முந்தா நேத்து வெளியில, நீங்க எங்க போனீங்க? பேசுறதுக்கு அங்க பதில் இல்ல. ஒண்ணுமே இல்ல. போய் 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 பொம்பளைங்க கிட்ட பேசணும், போய் அரட்டை அடிக்கணும், ஜாலியா இருக்கணும், என்ஜாய் பண்ணணும். அப்ப நீங்க பதவிக்கே வரக்கூடாது. பிரவீன் சொன்னார்ல நான் போறேன்னு, அவரை விட வேண்டியதானே. அவர் வயசானவர், அவரே பார்த்திருப்பாருல. இல்ல அவர் வரலன்னா கேட்டிருக்கலாம்ல. அவர் ராத்திரி பகல் எப்பவுமே முடிச்சுட்டு இருக்கிற ஆளு. இல்ல இப்போ சபரி வந்து வெளியில இருக்கும்போது எப்பயுமே அவர் முக்காவாசி வெளியில இருக்காருன்றப்போ எல்லாருமே ஒரு ஃபீலிங் இருக்கும், நம்ம போய் கம்பெனி கொடுக்கலாம்னு சொல்லி. நீங்க எப்பயுமே வெளில இருந்தது கிடையாது. உங்களுக்கு தான் அவ்வளோ டான்ஸ் புடிச்சு வச்சிருக்கீங்களே. கானா வினோத் இருக்காரு, நம்ம அரோரா இருக்காங்க, அப்புறம் இந்த இவங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க உங்களுக்கு. ரம்யா, ஜோ, அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஈர்த்து வந்து உட்கார வச்சிருக்கலாமே. அவங்கள ஏன் தூங்குறாங்க? அவங்க தூங்குறாங்கன்னா நீங்களும் போய் தூங்கிட்டீங்க. ஆதிரே அதுக்கு முன்னாடி நாள் முழிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒண்ணு தலை எழுத்துல டெய்லி உட்கார்ந்து உங்க கூட எல்லாம் முழிச்சிட்டு இருக்கணும். அது மட்டும் இல்ல, கூப்பிடுறாரு டக்குன்னு வர மாட்டாரு. இப்போ விக்ரம் அப்ப ஏன் ராத்திரி அப்படி இல்ல விக்ரம்க்கு மட்டும் என்னங்க தலை எழுத்து? ராத்திரியே பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டு தூங்குங்க, எப்ப வேணா எழுந்து வெளில வரணும்ல. நீங்க உங்களுக்கு இருக்குல்ல வெளில வரதுக்கு, ஃப்ரீயா தூங்கணும். உங்களுக்கு எல்லாமே வந்து உங்களோட இதுபடியே நடக்கணும்னா நீங்க பிக் பாஸ்க்கு வந்திருக்கிறதுல எந்த ஒரு பயனுமே கிடையாது. வேஸ்ட். இந்த வாட்டி வந்து இன்வெஸ்ட் பண்ணி கூட்டு வந்த நிறைய பேர் வேஸ்ட். அடுத்தது வந்து அவர் 5 மணிக்கு வந்தது, அதுக்கு அவர் பனிஷ்மெண்டா வந்து இந்த சைடு விட்டு திருப்பி இந்த சைடு விட்டு நிறுத்தி நிறைய பண்ணாங்க. ஆமா, அது மட்டும் இல்லாம ஆமா அதுல வந்து 5 வாட்டி இவங்க விட்டுருக்காங்கன்றத காமிச்சிருக்காரு. திவாகர் பிரேக் பண்ணிக்கிட்டே இருக்காரு ரூல்ஸ். கனி அங்க தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு அந்த வாட்டர் பாட்டில இருந்து தண்ணி எடுத்து ஊத்துனதுக்கு நீங்க வந்து அந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்க. இவருக்கு என்ன பனிஷ்மெண்ட்? அவர் இந்த வாட்டர் இது ஸ்விம்மிங் பூல்ல இருந்து தண்ணி எடுக்கிறாரு, கேட்காம அவர்கிட்ட இருந்து இவர் எடுக்கிறாரு. அட்லீஸ்ட் நீங்க அவரே தண்ணியை திறந்து புடிச்சிட்டு போனாரு. நான் என்ன தெரியுமா சொல்றேன், இவங்க வந்து இந்த கேட்டு இவங்க கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு தான் போகணும் அப்படின்ற ஒரு இது இருக்குல்ல. போன வாட்டி பாய்ஸ் vs கேர்ள்ஸ்ல அந்த மாதிரி நீங்க ஏதாவது வந்துட்டா பனிஷ்மெண்ட் இவங்களே கொடுத்தாங்கல்ல, அந்த மாதிரி இவர் கொடுத்துருக்கணும். அவரு எனக்கு உங்ககிட்ட எல்லாம் ஆன்சர் பண்ணணும்னு எந்த ஒரு இதுவும் கிடையாது. எனக்கு எமர்ஜென்சிக்காக வாயில நோரா இருக்கிறது ஒரு எமர்ஜென்சி. உங்களுக்கு நீங்க வேணும்னே தான் அப்ப போய் பல் தேய்க்க எடுத்துட்டு போயிட்டாரு. பல் தேய்க்கிறதுக்கு தனியா வந்து கப்ல புடிச்சுட்டு போயிட்டாரு பாட்டில். ஏன் அதே அந்த தண்ணியை எடுக்க வேண்டியதானே? இல்ல அதான் ஆல்ரெடி அல்ல, அதான் குளோரின் இருக்குன்றது வந்து உடம்புல பட்டா பரவாயில்ல, வாய்க்குள்ள போய் ஏதாவது ஆயிடுச்சுன்னா திறந்த வழியா இருக்குல்ல. அதனால அவருக்கு வந்து சபரி வந்து அங்க வந்து எக்ஸசைஸ் பண்ணிருக்காரு, அவர் வந்து மெடிடேஷன்ல இருக்காருன்னு நான் எதுக்கு உங்ககிட்ட கேட்கணும்? நீங்க ஏன் பிக் பாஸ்க்கு இருக்கணும்? உங்களுக்கும் பிக் பாஸ்க்கு சண்டை. உங்களுக்கு அவர் சொன்னது பிடிக்கல.
நீங்க போய் பிக் பாஸ் கிட்ட பர்மிஷன் இல்லாம அங்க உட்காந்துருவீங்களா? நான் சொல்றேன் பிக் பாஸ் ஏன் இவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கல? நிறுத்த வேண்டியதானே அடுப்பு. இல்ல நீங்க ஒரு படம் நடிக்கிறீங்க மிஸ்டர் திவாகர், அந்த டைரக்டருக்கும் உங்களுக்கும் முட்டிக்கிச்சு. டைரக்டர் சொல்றது நான் ஏன் கேட்கணும்? நான் நடிக்கிறது தான் நடிப்பேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அதுக்கப்புறமா வந்து இந்த வாட்டர்மெலன் ஸ்டார் நடிப்பு அகாடமின்னு ஒன்று வச்சிருந்தாங்க. அந்த ஆக்டிங் அகாடமியில வந்து அவர் நான் சீரியஸா ஒன்று சொல்லவா, இவருக்கு ஆக்டிங் சரிப்பட்டு வரல, பட் இவர் டைரக்ஷன் நல்லா பண்றாரு. ஒரு பர்சனை பார்த்து அந்த பர்சனுக்கு எப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் கொடுக்கலாம் அப்படின்னு இந்த காஸ்டிங் டைரக்டர்ஸ் ஆர் இல்ல சீரியஸா தான் சொல்றேன், நான் சீரியஸா சொல்றேன். காஸ்டிங் டைரக்டர்ஸோ இல்ல வந்து ஒரு படத்துக்கு அசிஸ்டன்ட் டைரக்டராவோ டைரக்டராவோ இல்ல கதாசிரியராவோ இதெல்லாம் எதனா வந்து அவர் ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஆக்டிங் அவருக்கு சரிப்பட்டு வரல. அது மட்டும் இல்லாம எல்லாருக்குமே ஆக்டிங் சரிப்பட்டு வராது. இப்போ ஒண்ணுமே இல்ல, சந்தானம் அவர்கள் இருக்காரு, அவருக்கு வந்து காமெடி தான் அவரோட ஆர்க். அந்த காமெடி தான் அவருக்கு நல்லா இருக்கும். அவர் ஹீரோ பண்றேன்னு சொல்லிட்டு அவர் மாசா போய் நிக்கிறதும் அச்சா 100 பேர் வந்து பார்க்கறதும் பார்த்தா காமெடியா தான் இருக்குது, சிரிப்பு தான் வருது. ஸோ ஒரு வில்லனா இருக்கிறவங்க ஹீரோவா பண்ணணும்னு நினைச்சிட்டு ஒன்று பண்ணும்போது அவங்களை பார்த்தா பயமா தான் இருக்கும். அவங்களுக்கு அதை பார்த்தா அந்த ஒரு லுக் இருக்காது. சினிமான்றது ஆல்வேஸ் அபவுட் அப்பியரன்ஸ். நீங்க எங்க ஜட்ஜ் பண்ணாதீங்க பாடி ஷேமிங்ன்றீங்களோ அந்த இண்டஸ்ட்ரியே அதுதான். அந்த இண்டஸ்ட்ரியில நீங்க ஒரு கிலோ வெயிட் ஜாஸ்தியா இருந்தாலும் தப்பு, 1 கிலோ வெயிட் கம்மியா இருந்தாலும் தப்பு, சப்பியா இருந்தாலும் தப்பு, ஒல்லியா அமுக்கி போயிருந்தாலும் தப்பு. ஸோ அந்த இண்டஸ்ட்ரியே ஒரு டோட்டல் ஜட்ஜ்மெண்டல் இண்டஸ்ட்ரி. அங்கே வெறும் டேலண்ட் வச்சுட்டு யாராலையுமே உள்ளே வர முடியாது. அப்படி உள்ளே வரவங்களோட இது வந்து மேலே போய் தொப்புன்னு கீழே விழுந்துரும். ஸோ அதனால் இவரோட அந்த ஒருத்தரை பார்த்து என்ன கேரக்டர் கொடுக்கலான்னு அவர் யோசிச்சதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக வந்து இருந்ததெல்லாம் வந்து விக்ரம் நல்லா பண்ணார். ஆனால் சிவாஜி சாரோட டயலாக் வந்து ரொம்ப ஃபேமஸ், மாஸ்டர் பீஸ். அது எல்லாருக்கும் தெரியும். இந்த பல குழந்தைகள் கூட அந்த இது பண்ணி, அவர் ஒன்றும் சின்ன பையன் கிடையாது. அவரு ஓரளவு இப்போ இருக்கிற பசங்களுக்கு தெரியலன்னா கூட பரவாயில்ல. அதை போய் அந்த டைலாக் தெரியாம அவரை வந்து எனக்கு அங்க இருக்க யாருமே அதை இது பண்ணலையே. அது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஊர்த்துச்சுன்னா போன வாட்டி இதே டைலாக் வந்து இந்த டைலாக் இல்ல, மனோகரா டைலாக் வந்து இவரு பேசினாரு, முத்துக்குமரன் பேசினாரு. அவர் மாதிரி நிறைய பேசுறவங்க இருக்காங்க, இந்த மாதிரி நல்லா பேசுறவங்க இருக்காங்க, ஆக்டிங் பண்றவங்க இருக்காங்க. வெளியிலேயே வராதவங்க கூட ஆக்டிங் பண்றவங்கலாம் சூப்பரா இருப்பாங்க. பட் அந்த டயலாக் இருக்குல்ல, அந்த டயலாக் அதே மாதிரி எழுதுறது கஷ்டம். எல்லாருமே தப்பா வளர்றாங்க. அதுதான் சொல்றேன். திவாகர் வந்து உங்களுக்கு தெரியாத டயலாக் ஏன் அப்படி வளர்றாரு? அதுதான் என் தமிழ் உணர்வு. அவர் சொல்றதே அவரும் திருப்பி சொல்றாரு. ஆமா, அதான் நான் சொல்றேன். எனக்கு வந்து அது ஒரு மாதிரி உறுத்துச்சு. ஏதோ டைலாக்ஸ் இருக்கு, அது இப்பெல்லாம் வந்த படத்துல நிறைய நீங்க வந்து என்ன சொல்லலாம், மாத்திக்கிட்டே இருக்கலாம். ஒரு எபிக் பீஸ் ஒரு இது அப்படின்னா இப்போ ஒரு திருக்குறளோ இல்ல வந்து ஒரு எவ்வளவு பேர் வெளியில பாத்துட்டு கிண்டல் பண்ணுவாங்க ஒரு சேனல்ல. இல்லங்க, தியேட்டர் ஆர்டிஸ்ட் இத்தனை பேர். இங்க கலையரசன்ற ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட், அவரு இந்த ஒரு கலைத்துறையிலேயே இருக்கிற ஒரு பர்சன். இங்க நிறைய பேர் தியேட்டர்ல இருந்து வந்திருப்பீங்க, உங்களுக்கு அந்த இது பேக்ரவுண்ட் இருந்திருக்கும். ரொம்ப மெயினான விஷயம் அந்த டயலாக்ல சில வார்த்தைகள் அட்லீஸ்ட் எல்லாருக்குமே அந்த டயலாக் தெரியும். ஸ்டார்டிங்க கிஸ்தி, திரை, வரி, வட்டி, வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கேன் கொடுக்க வேண்டும் கிஸ்தி, எங்களுடன் வயலுக்கு வந்தாயா, ஏற்றம் இறைத்தாயா, நீர்வாய்ச்சி நடுவயல் நிலைய கன்றாயா, நாட்டு நற்றாயா, களை பறித்தாயா, கழனிவாழ் உழவர்களுக்கு கவிஞ்சி களையம் சுமந்தாயா, அல்லது கொஞ்சி விளையாடும் எண்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணி புரிந்தாயா, அல்லது நீ என் மாமனா மச்சானா மானம் கெட்டவனே. இந்த டயலாக் கூட அவங்க ஒழுங்கா சொல்லல. இது நீங்க தப்பா சொன்னீங்கன்னா கூட பரவாயில்ல, ஆட் ஆன் பண்ணீங்க இல்ல வந்து டெலீட் பண்ணீங்கன்னா கூட பரவாயில்ல, அது எதுவுமே வராம அந்த ஒரு இது இருந்ததுல அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. உங்களுக்கு நாக்கு பிழறலாம், எல்லாருக்குமே பிழணும். அவர் அளவுக்கு வந்து கரெக்டா அப்படியே அச்சரஸ்தமாலாம் நம்மளால பேச முடியாது. அது பேசுறவங்களும் இருக்காங்க, ஆனா பயங்கரமா அந்த இடத்துல அட்லீஸ்ட் அந்த டயலாகை சூஸ் பண்ணாம இருந்திருக்கலாம். அதுதான் என்னோட ஒரு இது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன சொல்றது, சிவாஜி அவர்களோட ஆக்டிங்கோ டயலாக்ஸோ. ஏன்னா அந்த டைம்ல எழுதினவங்க, இந்த கலைஞர் அவர்கள் எழுதின டயலாக்ஸா இருக்கட்டும், கண்ணதாசன் எழுதின டயலாக்ஸா இருக்கட்டும், இல்ல வந்து நிறைய பேரோட டயலாக்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி அவங்களோட அதெல்லாம் மாஸ்டர் பீஸ் எல்லாம் நீங்க தயவு செஞ்சு தொடாம இருந்தா நல்லது. எவ்வளவு தொடாம இருக்கீங்களோ அது ஒரு தமிழ் ஃபீல்டுக்கும் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கும் நல்லது. ஏன்னா இது உலகம் ஃபுல்லா போய் பார்ப்பாங்க. இது கொஞ்சம் இமோஷனலி டச்சிங். தெரியாத ஒருத்தனை போய் உள்ள விட்டுருக்காங்களே அப்படின்னு எவ்வளோ பேர் காரி துப்புவாங்க. இல்ல கொஞ்சம் சென்டிமெண்டலி டச்சிங் விஷயம் இதெல்லாம். இந்த டயலாகா இருக்கட்டும், இல்ல மனோகரா டயலாக், அந்த இது ஜெயில ஜாலியா இல்ல திருவிளையாடல்லே வந்து பிரிக்க கூடாதது, சேர்ந்தே இருப்பது, இதெல்லாம் எடுத்தா கூட ஏதோ உங்க இஷ்டத்துக்கு நீங்க பண்ணிக்கிற. பட் அதுலயே இன்னொரு டயலாக் இருக்கு,
நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றம் அந்த டைலாக் எடுத்தாலும் கஷ்டமா இருக்கும் ஒரு மாதிரி அதெல்லாம் எபிக்ஸ். அப்புறமா வந்து இந்த ஜெய் பவானின்னு அந்த சத்ரபதி சிவாஜி கேரக்டர்ல சிவாஜி கணேசன் பண்றதா இருக்கட்டும், இல்ல கண்ணகி பூம்புகார் படத்துல கண்ணகியோட டைலாகா இருக்கட்டும், தேரா மன்னா செப்போதுடைய அதுவா இருக்கட்டும், இல்ல வேற எது நிறைய இதுக்கு வந்து ரொம்ப ஒரு இமோஷனல் டச் இருக்கு. அதை நீங்க டச் பண்ணாதீங்க. நான் இருக்க யாருக்குமே சொல்லாது, ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இல்லைன்னா டச் பண்ணாதீங்க. நாங்களாம் ஒண்ணுமே இல்லை, நாங்க ஆக்டிங்க்கும் போனது கிடையாது, இல்ல எங்களுக்காக பார்த்து வந்து கேள்வி ஞானம் தான். ஆனா இவங்கெல்லாம் ட்ரெயின்டு, இதுக்காகவே ட்ரெயின் ஆகுறீங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி டச் பண்ணாதீங்க, அது ரொம்ப இமோஷனலா டச் ஆகுது. அவர் மேல கூட தப்பு இல்ல, இவர் அதை எடுத்துட்டு இவர் முதல்ல தப்பா வளர்றாரு. அவருக்கு தெரியாத ஒரு விஷயம் போது அவராது எனக்கு இது ஒழுங்கா வராதுன்னா அது சொல்லிட்டு நடிப்பார கண் அவருக்கு கொடுக்கும்போது மத்தவங்களுக்கு மத்தவங்களை விட அவங்க நல்லா பண்ணாங்கன்னு கூட வச்சுக்கோங்க. எனக்கு ஆனா இன்னொன்னு நான் சொல்லுவேன், எனக்கு கானா வினோத் பண்ணது ரொம்ப பிடிச்சிருந்தது. செம்மையா பண்ணாரு, நேச்சுரலா. இவர் கத்தி பேசினாரு, பட் எனக்கு விகாஸ் விக்ரம் ஆக்சுவலா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், இந்த சீசன் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து எனக்கு விக்ரம் ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் அந்த ஆக்டிங் வந்து வேர்ட்ஸே இல்லாம பண்றது ரொம்ப கஷ்டம். அதுவும் காதல் படத்துல பரத்தை வந்து பாக்குறதுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கும். சில ஆக்டர்ஸ் எல்லாம் வந்து அந்த பேசாமையே அந்த கன்வே பண்ணுவாங்க, விக்ரம் அதை பண்ணுவாரு. அது வந்து கமலஹாசன் பண்ணுவாங்க. நீங்க இதெல்லாம் போலாம், ஏன்னா இதுக்கு வந்து நீங்க தப்பாவே போக முடியாது, அந்த சீன் மட்டும் மைண்ட்ல இருந்தா போதும். ஆமா. ஆனா இந்த டயலாக்ஸ் வந்து என்ன மாதிரி இல்ல அம்மாலாம் வந்து அதை திருப்பி திருப்பி காதுல வந்து கேட்டுக்கிட்டே இருந்த ஒரு ஜென்ரேஷன். நான் வந்து பர்சனலி இந்த இதெல்லாம் சும்மாவே வந்து ரொம்ப கேட்பேன். அந்த முருகரோட இதுல கூட வரும், கேட்க மாட்டேன் அந்த அது திருவிளையாடல்ல தலைப்பிள்ளை தான் செல்லப்பிள்ளை இளைய பிள்ளை எடுப்பார் கைப்பிள்ளை என்று காண்பித்த உங்களுடன் ஒரு க்ஷணமும் இருக்க மாட்டேன், எனக்கென்று ஒரு நாடு என் மக்கள் என்று வாழ போயிரு. இதெல்லாம் கொஞ்சம் மைண்ட்ல நின்றது. ஸோ அதனால இது யாருமே இதை வந்து பேச மாட்டாங்க, எனக்கு தெரிஞ்சு யாருமே இதை கண்டுக்க மாட்டாங்க. பட் எங்களுக்கு இது ரொம்ப டச் ஆச்சு, அதனால நாங்கள் சொல்றோம். ஸோ அதுதான் நெக்ஸ்ட் வந்து இல்லை இதுக்கு நடுவில் ஒரு 2 விஷயத்த பேசணும்னு நினைச்சேன். ஒரு பிரவீன் காந்தி வந்து இன்னைக்கு அவர் சொன்னது ஸ்டோரி சூப்பரா இருந்தது. அதை வந்து எப்படியோ அவாய்ட் பண்ண பார்த்தாங்க பார்வதி. எனக்கு ரொம்ப கட்டுப்பேத்துனாங்க. அவங்களுக்கே தெரியும் ஒருத்தர் இருக்காங்க, அவர் வந்து பெண்களுக்கு எதிராக நிறைய பேசுற ஒரு பர்சன் தான். அவர் ஸ்டார்டிங் பேசும்போது கடுப்பா தான் இருந்தது. இவரை விட மோசமா பேசுற திவாகருக்கு வாண்ணே சொல்லுன்னுட்டு அவர் பிறந்த நாள்ல இருந்து, அவருக்கு தொப்புள் புடி கட் பண்ண நாள்ல இருந்து, அவர் ஸ்கூலுக்கு போன நாள்ல இருந்து, அவர் மொத வந்து பக்கத்து வீட்டு பொண்ணை பார்த்ததுல இருந்து, எதிர் வீட்டு பொண்ணை பார்த்ததுல இருந்து, அப்புறமா காலேஜுக்கு போனதுல இருந்து, காலேஜுக்கு போயிட்ட எல்கேஜி யூகேஜி அதெல்லாம் எல்லாரும் கடுப்பானாங்கல்ல. அப்ப என்ன வாண்ணே அப்படின்னுல்ல. இன்னைக்கு வந்துட்டு அவர் வந்து என்னதான் பேசுறான்னு கேட்கலாம். அப்புறமா உனக்கே வந்து வாய் அடைச்சு போச்சுல உன்னை அவர் பேசுனது. என்ன இருந்தாலும் அவர் ஒரு சீனியர் பர்சன் அண்ட் இஸ் a well known director. கொஞ்சம் கூட ஒரு தகுதியே கிடையாது அவர்லாம் அந்த இடத்துல இருக்கிறதுக்கு. அந்த மாதிரி ஒரு பர்சன் என்னதான் இருந்தாலும் அவர் என்ன இன்னைக்கு வந்து நொடிச்சு போயிருக்கலாம். அவர் கொடுத்த மாஸ்டர் பீசஸ்லாம் நம்மளால, நீங்களாம் ஆக்டிங் ஃபீல்டில் வரணும்னு நினைக்கிறீங்க, அப்போது முதல்ல அவங்களுக்குலாம் எனக்கு வேண்டியது முதல்ல மரியாதை கொடுக்குறீங்களான்னு பார்ப்பான். இல்லைனா உன்னெல்லாம் மதிய கூட மாட்டான். இவர் வந்து சொல்கிறாரு திவாகர், நீ எல்லாம் ஹீரோயின் மெட்டீரியல், நீ ஹீரோ மெட்டீரியல்னா அது ஹீரோயின் மெட்டீரியல் தான். ஆமாம். இதில் வந்து இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன். அதே மாதிரி அவர் வந்து அந்த அரோரா கிட்ட தப்பா பேசினார். எனக்கு பிரவீன் காந்தி இதை பேசுறது எனக்கு சத்தியமா சுத்தமா பிடிக்கல. நான் அந்த கிளிப்பை பார்க்கல, அப்புறமா தான் எனக்கு வந்து சோஷியல் மீடியால பார்த்துதான் தெரிஞ்சது. நீயும் நானும் லவ் ட்ராக் வந்து பண்ணோம், அதுவும் நீ என்ன வந்துட்டு நான் வேணாம்னு போனோம். அப்ப அந்த டிஆர்பி நினைச்சுக்குமா? சரி என்ன சார் இவர் வெளில போயிடுவாருன்னு அவருக்கு மனசுக்குள்ள ஒரு பயம் வந்துச்சு. இல்ல சார், நீங்க உங்க ஏஜுக்காக உங்களோட மரியாதையை கெடுத்துக்க கூடாது இப்படிலாம். அதே மாதிரி வந்து தலை டாஸ்க்ல செகண்ட் டாஸ்க் வந்துட்டு இந்த ஜீன்ஸை வந்து துவைக்கணும். கிளியர்லி மென்ஷன், ஜீன்ஸை ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு தான் நீங்க அந்த பக்கெட்டை போய் பிடிக்க போகணும். ஆனா நம்மளோட பார்வதிக்கு தான் வந்துட்டு கோணல் மணலா தானே மைண்ட் ஒர்க் ஆகும். அப்படி இல்லை, நான் டிஃப்ரெண்டா திங்க் பண்ணேன். அதுதான் சொல்றேன், கோணல் மணலா தான் திருப்பி திங்க் பண்ண வரும். அதை எடுத்துட்டு போய் வச்சுட்டாங்க. இவங்க எல்லாரும் சொல்றாங்க, நான் அங்க போய் குந்த வச்சு உட்கார்ந்தப்போ கூட இவங்க யாரும் என்ன தடுக்கல, அப்புறமா வராங்க, டைம் பார்த்து தான் அடிப்பாங்க. எனக்கு புரியல, நீங்க தான் சொன்னீங்க அந்த இதை வந்து பிடிச்சாங்க. ஆனா கேமி நேத்து நீங்க திவாகர் கிட்ட பண்ணது எனக்கு பிடிக்கல, ஆனா இன்னைக்கு மாஸ் இந்த மாதிரி கேம் வந்து ஆட தெரியலனா பார்வதி யூ நாட் ஃபிட் டு பி ஹியர். உங்களால சர்வைவர்லயும் வந்து பழைக்க முடியல, இங்க இருக்கிற டாஸ்கையும் பழைக்க முடியல. எதுக்குதான் நீங்க லாயக்கு? வெறும் வாய் தான் பேசுவீங்களா? இல்ல டாஸ்க் வரலன்னா ஒதுங்கி இல்லாம தப்பு கிடையாது. எனக்கு வரல, உனக்கு எனக்கு வந்ததை தான் என்னால பண்ண முடியும்.
நான் வந்து ஒரு விதமா திங்க் பண்ணா இவனுங்களுக்கு பொறுக்கல. இவனுங்க தப்பா think எல்லாரும் பண்ணனா- சேர்ந்து வச்சு என்ன அடிச்சிட்டாங்க. தப்பா திங்க் பண்ணா எல்லாருக்கும் அப்படிதான் வரும். நீ வந்து நீ பாஸ், நீ பட்ட கஷ்டம் ஒண்ணும் கெட்டு போகாது. இவர் ஒண்ணே அதாவது தப்பா ஏங்க கைட் பண்றீங்க? அங்க படிக்கும் போதே சொன்னாங்க ஜீன்ஸ் அப்படி என் காதுலயே வேலையே, அப்படி எனக்கு சொல்லவே இல்லையா அப்படிலாம் சொல்லிட்டு பொண்ணு எதுக்கு அழுவுறீங்க? யார் பார்க்கணும்னு அழுவுறீங்க? கெமி இந்த டாஸ்க்ல சுத்தமா வின் பண்ணவே இல்ல. நீங்க போய் அங்க மாட்டிட்டீங்க, அங்க இருக்கிற அழுக்கு துணியிலே வந்துட்டு துவைச்சு போட்டு. ஆனா அவங்க அங்க சிரிச்சிட்டு இருந்தாங்க. அந்த சிரிப்பு உங்க மூஞ்சில இல்ல. ஏன்னா உங்களால 3 பேர் செலக்ஷன்ல அவங்க இல்லவே இல்ல. அவங்க ஆனா கிளாப் பண்றாங்க, எல்லாரும் என்கரேஜ் ஏன்னா உங்களுக்கு பொறுக்காது, உங்களுக்கு எதுவுமே பொறுக்காது. வயித்துல கப்ப 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 கப்பன்னு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் இல்லன்ட்டு நீ வந்து கெமியை சொல்ற, அதனால சிரிச்சிட்டு இருக்குது. உங்களால இந்த மாதிரிலாம் அடிச்சு புடிச்சு ஆட முடியாதா? அப்ப நீங்க வரவே தேவையில்ல. எந்த டாஸ்கா இருந்தாலும் பிக் பாஸ் என்ன வேலை பார்க்க முடியாது, டாஸ்க் பண்ண முடியாது, இடுப்பு கீழே வந்து குனிய முடியாது. ஆனா நான் பாடி ஷேமிங் பண்ணுவேன், எல்லாரையும் அசிங்க அசிங்கமா பேசுவேன், கேவலமா கமெண்ட் அடிப்பேன், அழகா சர்காஸ்டிக்கா பேசுவேன். சொல்றாங்களே அதெல்லாம் எனக்கெல்லாம் வராது. என்னெல்லாம் ஒண்ணுமே நீங்க செய்ய முடியாது. வெளியே தோர்த்துங்க பிக் பாஸ். திவாகர் வந்து தண்ணியை மொண்டார்ல ஸ்விமிங் பூல்ல இருந்து, அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுங்க? பனிஷ்மெண்ட் காட்டுறீங்கல்ல குறும்படத்துல. ஆனா நீங்க எதுவுமே பண்ண மாட்டீங்கன்னா வேஸ்ட். அதே மாதிரி வந்து அப்ப எதுக்கு நீ கேஸ கட் பண்ண? அந்த தண்ணி எடுத்து அதுல ஊத்திட கூடாது. உங்க குடிக்கிற தண்ணியா வேற விஷயம், திவாகர்னா வேற விஷயம். ஆமா ஆமா. இந்த இடத்துல இல்ல இல்ல அவன் அந்த துஷார்ன்றவரு ஒரே ஒரு வாய் ஊட்டி விட்டாரு விக்கல்ஸ்க்கு. அது துஷார்ல. ஆமா இல்ல இந்த அதுக்கு அவர் பிடிக்கல, இவங்களா மாத்தி விட்டாங்க. இது என்ன சொல்லிட்டு இருந்தேன், இவங்க வந்து இந்த தண்ணி எது கீழே ஊத்திரலாம் அப்படின்ற மூளை கூட இவங்களுக்கு இல்ல. அங்க கனி சொல்லி இவங்க கீழே ஊத்திட்டாங்க. அப்பதான் கனியை சொல்றாங்க அது அவ கேம் பிளே, அடிச்சு ஆடணும்ன்றது கெமியோட கேம் பிளே, அதை நீ தப்புன்னு சொல்ல முடியாது. அதே நீ ஐடியா கொடுக்க. நீ யார் ஐடியா கொடுக்கறதுக்கு? நீ அந்த கேம்ல இருக்கியா? என்னமோ அந்த கேம்ல இருந்தா நீ அப்படி ஐடியா கொடுப்பியா? நீ கேம் விட்டு வெளில வந்துட்ட, உன்ன ஐடியா கொடுக்குற. எதுக்கு ஐடியா கொடுக்குற? எனக்கு பிரவீன், ஆதிரை அண்ட் துஷார் பண்ணது செம்மையா இருந்துச்சு. துஷார் எப்பா வேற லெவல். அவன் போட்டு அடிச்சாரு பாரு. எனக்கு டாஸ்க் வேணும், எனக்கு டாஸ்க் செம்ம மாஸ்ரா. எப்பா அதை எடுத்து அடிக்கும் போது 4 அடிக்கிறீங்க, லேட்டா தான் வந்தான் அவன். ஆமா அவரு பிரவீனுக்கு போட்டு உயிரை கொடுத்து தோச்சாரு. ஆமாமா அது முன்னாடில இருந்தே ஏத்துக்கி அடி 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 நடிச்சு இங்க வந்து பண்ணாரு நிறைய. ஆதிரை புழிஞ்சாங்க, புழியால போட்டு வச்சு அமிக்கி ஒரு எத்தனை சுத்து, எப்ப கையெல்லாம் விட்டு போயிடும். அது நடுவுல வந்து பார்வதி வேற ஆச்சியா மனாங்காச்சி அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வயிற்றுச்சல் தாங்க முடியாது பொழுது, ஏதாவது ஒரு பண்ணிக்கினே இருக்கணும். 3 பேர் தான் செலக்ட் ஆயிருக்காங்க. நான் கடைசியில வந்து இது பாருங்க, நந்தினி நீங்க வந்து தயவு செஞ்சு வீட்டுக்கு போயிடுங்க. உங்களை நான் சீரியஸா வந்து இந்த பொன்னியின் செல்வன்ல நந்தினி கேரக்டர் இருக்காங்க தெரியுமா, அவங்க நல்லா பிளாட்டிங் பண்ணுவாங்க. ஆமா அழகா நவுத்தி விட்டு மத்தவங்களை வந்து அந்த இது பண்ண அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நடிச்சேன். ஏன்னா நீங்க பிரவீன் காந்தியை கேள்வி கேட்டு அவர் ஒரு ஸ்பாட்ல நிக்க வச்சதா இருக்கட்டும். இன்னைக்கு கூட கமருதீன் வந்துட்டு நீங்க சுத்தமா கான்சென்ட்ரேஷன் பண்ணல, உங்களுக்கு சுத்தமா வந்து கேர்ஃபுல்லா இருக்கிறதுக்கே தோணல, எல்லாம் கேர்லெஸ்ஸா இருந்தீங்கன்றதெல்லாம் செமையா போட்டு உடைச்சாங்க. இவங்க எல்லாம் ஜாலியா உட்காந்து அங்க பேசிட்டு இருக்காங்க, உட்காந்து அழுகுறாங்க பாருங்க. சீரியஸா யாருக்குமே பிடிக்கல, யாருக்குமே பிடிக்கல. என்னங்க பண்ண சொல்றீங்க? நீங்க பண்றத பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு. நீங்க நேத்து வந்து சொல்றாங்கல்ல, இதே வந்து ஹிந்தி பிக் பாஸோ தெலுங்கு பிக் பாஸ்ல இந்த மாதிரி அழுதாங்கன்னா முடிஞ்சு போச்சு கதை. மொத்த பேரும் சேர்ந்து இவங்களே டார்கெட் பண்ணி வெளியே தோத்துருவாங்க. ஆமா இல்ல நேத்து நான் இந்த ஷோல இருக்கணும்னு சொல்லிட்டு பேசிட்டு இன்னைக்கு நீங்க அழறத பார்த்தா டோட்டல் ஆப்போசிட்டா இருக்கு. நீங்க அழுறத பார்க்கும்போது நீங்க வீட்டுக்கு போகணுன்ற மாதிரி தான் இருக்கு. நீங்க பண்றது நிஜமா பயமா இருக்குதுங்க. நம்ம மாயா பூர்ணிமாலாம் வந்து பிரதீப்புக்கு சொன்னாங்க பாரு, பயமா இருக்கு அவங்க கூட இருக்கிறதுக்குன்னு. அவர் கூட இருக்கிறதுக்கு பயம் இல்ல, இவங்க கூட இருக்கிறதுக்கு தான் பயப்படணும். ஒரு நிமிஷம் பெஜாராயிட்டாரு. சந்திரமுகி மாதிரி. சந்திரமுகி ஒரு பக்கம், நீலாம்பரி கேரக்டர் இருந்து அவர் பயந்து போய் என்னாச்சு. நான் சீரியஸாவே சொல்ல எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. அவங்க கத்துனப்போ ஒரு மாதிரி ஒரு மாதிரி பண்ணுச்சு. இல்ல அந்த வீடியோ ஒரு மாதிரி ஷேக் ஆயிடுச்சு. எல்லாரும் பக்குன்னு அவங்க கத்துற வீடியோ எகுறுது தெரியும். மைக்க கூட அங்க தான் மாட்டி வச்சிருக்காங்க. ஒரு மாதிரி புலம்பிக்கிட்டே வந்தாங்க. ஓகேவா? அது பாக்குது நான் சிரிக்க கூடாதா, நான் சிரிக்க அம்மா திருப்பி சொல்லிட்டு வந்தாங்க. எனக்கு ஒரு நிஜமாவே நமக்கு சாதாரணமா மத்தவங்க அழுதா ஒரு மாதிரி இருக்கும், இது ஒரு மாதிரி ஈரக்கொலை நடுங்குதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா. வீட்டுல இருக்கவங்களுக்கு எப்படி இருக்கும், ராத்திரில தூக்கமே வராது. அது ஒரு நல்ல ராத்திரி, அது எப்படி பார்த்தாலும் நடுராத்திரி. அந்த நேரத்துல போயிட்டு நீங்க கத்துறீங்களே, அப்ப எல்லாருக்கும் எவ்வளவு பயமா இருக்கு. அங்க என்ஜாய் பண்றதுக்கு தானங்க அந்த வீடு.
நீங்களே சிரிச்சு சிரிச்சு தண்ணி குடிக்கிறதுக்காக உட்காந்துக்கிட்டு அங்க உட்காந்துக்கிட்டு எல்லாரும் தண்ணி நீங்க ஏங்க நல்ல போய் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. ஐயோ கடவுளே முடியல. அவர் என்ன எல்லாரையும் பத்தி நாங்க செத்து போயிட்டா அப்ப அவங்க செத்து போனா அது இதுவா செத்து போயிட்டா என்னன்னு தானே ரியாக்ஷன் சொன்னாங்க. அந்த கண்டஸ்டன்ட் உள்ள அது மாதிரி லைவ் கிட்ட பேசாத அப்படி அப்படின்னா கனி அப்புறமா விட்டு ஜாலியா கூட இந்த மாதிரிலாம் கனி நீங்க ஐயோ செம்ம பொறுமைசாலிடா எப்பா. பொறுமையின் சிகரமே. உங்க எல்லாரும் தலை வணங்கணும். உங்களுக்கு கிட்ட போய் நிக்கவே பூமி மாதா மாதிரி ஒரு பொறுமைசாலி அப்பா. ஓகே ஓகே யாரும் பேச மாட்டாங்க யாரும் ஒண்ணு நான் சொல்றேன். நான் கொஞ்சம் அழுதனால திக்கி திக்கி பேசி நான் அழுதனால அம்மா ஒரு கத்துவாங்க. அதுலயே நான் வந்து ஆயிடுவேன். அவங்க அது எதுவுமே ரியாக்ஷனே இல்லை. முடியாது. அவங்க அழுது பார்த்து நானும் கூட வச்சேன்னா பாரி வைப்பேன். ஐயோ எப்பா அந்த இதுவே அதே மாதிரி லைவ் ஓப்பன் பண்ணாலே பார்வதியும் திவாகரும் தான் வராங்க. ஆனா இந்த 1 hour எபிசோட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க. தேவையான அளவுக்கு அவங்களை காமிச்சிட்டு மற்ற நேரத்துல மற்றவங்களை காமிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு லைவ் பக்கம் போறதுக்கே பிடிக்கல. ஸோ ஓகே இதுதான் வந்து இன்னைக்கு. நாளைக்கு வந்து சந்திக்கலாம். ஓகே பாய்.